ஹலோ நண்பா, 100 இல்ல 200 இல்ல கிட்டத்தட்ட 800 பிளஸ் வேகன்சிக்கான டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தான் பல பேர் எதிர்பார்க்கிற மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ரோடு இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் உட்பட கிட்டத்தட்ட 56 விதமான பதவிகள். அது மட்டும் இல்லாம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைல், டிஎன்ஆர்டி, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ், ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தேவையான ஆபீசர்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. போர்ட்டல் வர ஜூலை 17ல இருந்து ஓபன் ஆகுது. ஆகஸ்ட் 15 வரை ஓபன்ல இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஆன்லைன்ல மட்டுமே அப்ளை பண்ணணும். tnpsc.gov.in அபிஷியல் வெப்சைட்ல சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை விருப்பம் இருந்தா நீங்க கரெக்ஷனும் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றப்பவே கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. ஸோ இதுக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 தேர்வுகள் இருக்கு. பேப்பர் 1 அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட் இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது சப்ஜெக்ட் பேப்பர். நீங்க என்ன சப்ஜெக்டோ அது ரிலேட்டடா இருக்கும். இன்னும் ஃபர்தரா நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். ஸோ நீங்க ஹவு டு அப்ளைல எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதன் மூலமா லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க புதுசா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்ளை பண்ணுங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பாருங்க. அதாவது நல்ல பதவிகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், டிரான்ஸ்போர்ட் அண்ட் ரோட் சேஃப்டில வருது. 2 வேகன்சி தான். பட் இது பல பேருக்கு ஒரு ட்ரீம் போஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர், அதாவது ஓவர்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சாயத்து துறையில இருந்து வரக்கூடிய இந்த பதவி 129 காலிடங்கள் இருக்கு. அதே மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், பொதுப்பணித்துறையில வரக்கூடிய ஜூனியர் டிராஃப்டிங் ஆபீசர் 101 வேகன்சி இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால. அதே மாதிரி இன்னொரு பதவி, ஸோ இந்த இடத்துல பாருங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் 110 வேகன்சி இருக்கு. அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த பொசிஷனை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா வரக்கூடிய வேலை வாய்ப்பு. இதுக்கு 149 வேகன்சி இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான துறைகள்ல இருந்து மொத்தமா 839 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஆரம்ப சம்பளம் கிட்டத்தட்ட 45,000 வரை இருக்கும். பிளஸ் பெனிஃபிட்ஸ் இதெல்லாமே இருக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் 18 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கணும். மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். அதாவது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆபீசர் பதவிக்கும், இந்த 2 பதவிக்கு மட்டும். மீதி பதவி எல்லாத்துக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், ஸோ இந்த பிரிவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட். ஓகே, எந்தெந்த பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பதவிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பதவிக்கு மட்டும், அதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்கு. மீதி உள்ள பதவி எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இல்லை, மேக்சிமம் ஏஜ் லிமிட். இன்கேஸ் நீங்க பொது பிரிவில் வரீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட். அதாவது அதர்ஸ்ல இதுல பாத்தீங்கன்னா மினிமம் 21ல இருந்து 34 இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 18ல இருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாமா. அடுத்து மீதி உள்ள பதவி எல்லாத்துக்கும் 32 வயது வரையும். ரோடு இன்ஸ்பெக்டர் போட்ட பதவிக்கு 37 வயது வரையும். அதாவது இது ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு. மீதி உள்ள கம்யூனிட்டி எல்லாருக்கும் எந்த ஏஜ் லிமிட்டும் இல்லை. 69 வயசு அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ அது கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா நீங்க அந்த வயது வரையும் கூட விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, அடுத்து கல்வி தகுதி பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதுக்கு 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஆட்டோமொபைல்லையோ இல்லை டிப்ளமோ மெக்கானிக்கல்ல முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பிளஸ் உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதாவது மோட்டார் சைக்கிள் வித் கியர், அதாவது 2 வீலர் 4 வீலர் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இதுதான் இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஸோ டிப்ளமோ ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல். ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் ப்ரோ, டிப்ளமோ கேட்டிருக்காங்க. நான் பிடெக் படிச்சிருக்கேன், எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட் பொசஸிங் டிகிரி இன் தி சப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ அப்ளை. ஸோ அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனை விட நீங்க அதிக குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க, டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தகுதி தான். ஆனா இந்த அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசருக்கு மட்டும் தகுதி இல்லை. அவங்க கேட்டிருக்கக்கூடிய கல்வி தகுதி மட்டும்தான். மீதி உள்ள பதவிகள் எல்லாத்துக்கும் அவங்க கேட்டிருக்கிறத விட ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிப்ளமோ இன் ஃபிஷரிஸ் டெக்னாலஜி, ஸோ இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மொத்தமா 3 விதமான கல்வி, இது அப்படி இல்லைனா இது, அப்படி இல்லைனா இது. ஸோ இந்த மாதிரி வேகன்சி இருக்கு. அடுத்து பாருங்க, டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி முடிச்சிருந்திருக்கலாம். அடுத்து
நான் இதில் இந்த முக்கியமான போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் நிறைய வேகன்சி இருந்தது. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், டிப்ளமோ இன் சிவில் முடிச்சவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிடெக் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தகுதி சொல்லப்போனால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்குறாங்களாம். ஓகே, ஸோ டிப்ளமோ ஆர் பிடெக் சிவிலுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கிட்டத்தட்ட 100+ வேகன்சி. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் கூட இருந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். டிப்ளமோ சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பதவிக்கான போஸ்ட் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த போஸ்ட் கோடை நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்து தேவைப்படும். அடுத்து பாருங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இதில் ஒரு 100+ வேகன்சி இருந்தது. 10th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். இந்த பதவிக்கு மட்டும் ஹையர் குவாலிஃபிகேஷன் நாட் எலிஜிபிள். இந்த பதவிக்கு இந்த அசிஸ்டன்ட் ஹார்டிகல்ச்சர் பதவிக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய அந்த டிப்ளமோ மட்டும்தான் தகுதி. அடுத்து பாருங்க, ரோடு இன்ஸ்பெக்டர் மஸ்ட் பொசஷன் ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப். ஸோ ஐடிஐ வந்து சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். பிளஸ் ஆர்எல்ஸ் டிப்ளமோ வந்து சிவில் இன்ஜினியரிங்ல முடிச்சிருந்தாலும், அதாவது ஐடிஐ சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் ஆர் டிப்ளமோ சிவில் வந்து கூட நீங்க அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ சிவில் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாம். ஓகே, அடுத்து ஸோ இதுல வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதை பொறுத்தவரையும் டிப்ளமோவோ இல்லை பிடெக்கோ நீங்க அப்ளை பண்ணலாம். சிவில்ல, டெக்ஸ்டைல்ல, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கூட இருக்கு. வித் சி லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு டெக்னீஷியன்ல, அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஐடிஐல சிவில் டிராஃப்ட்மேன்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ தான் கட்டாயம் அப்படிங்கிறது இல்லை. ஹையர் குவாலிஃபிகேஷன் பிடெக் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே ஒரு தேர்வு இருக்குங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட் பேப்பர். பேப்பர் 1 அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு தரத்துல இருக்கும், 10ஆம் வகுப்பு டஃப்னஸ்ல தான் இருக்கும். பேப்பர் 2 அப்படிங்கிறது டிப்ளமோ லெவல் டஃப்னஸ்ல இருக்கும். மொத்தமா பாத்தீங்கன்னா 450 மார்க்ஸ்க்கு இந்த தேர்வு வந்து நடக்குது. சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இதுல நீங்க எந்த சப்ஜெக்ட்க்கு கீழே அப்ளை பண்றீங்களோ அந்த நேம் ஆஃப் த போஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க எந்த போஸ்ட் அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு கீழே வரும். சப்ஜெக்ட் கோடு 443. ஸோ டைரக்டா கீழே சிலபஸ்ல 443வது சப்ஜெக்ட் கோடுக்கான சிலபஸை நீங்க வந்து பார்க்கணும். பேப்பர் 2க்கானது, சப்ஜெக்ட் பேப்பருக்கானது. ஓகே, அதே மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டர் பதவிக்கான சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அதுக்கானதை நீங்க வந்து படிக்கணும். கீழே வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ரோடு இன்ஸ்பெக்டருக்கு பாருங்க 388. அந்த சப்ஜெக்ட் கோடை மட்டும் நீங்க வந்து படிச்சா போதும் பேப்பர் 2க்கு. போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். போட்டோ அப்லோட் பண்ணுவீங்கல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா 6 மாசத்துக்குள்ள எடுத்த போட்டோவா இருக்கணும். உங்களோட பேர் வந்து அதுல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் அந்த போட்டோ நீங்க வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம நீங்க போட்டோ அப்லோட் பண்ணா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆகட்டும். தேர்வு தமிழ்நாட்டிலே எழுதிக்கலாம். எல்லா பணியிடங்களும் தமிழ்நாடுக்குள்ளதான். நிச்சயமா இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். நோட்டிபிகேஷன்ல 65வது பக்கத்துல இருந்து உங்களுக்கு சிலபஸ் டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க எங்கேயும் யார்ட்டையும் போய் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலபஸை பொறுத்தவரை எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த டவுட்ஸாலும் கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாலும் கனெக்ட் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.